ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தா போதும். அத வச்சுக்கிறாங்க. வீட்ல நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட ஒரு ஃபாலோவர்ஸா 1 மினிட் ஒரு ரீலா போட்டுர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்ல அது மில்லியன் ஃபாலோவர்ஸ் டெக்னாலஜி. வராங்க. அதாவது டெக்னாலஜி அது. இந்த டெக்னாலஜி நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது இருக்கு. அதில எப்படி அவங்க கன்டென்ட் போடுறாங்கங்கிறது இருக்கு. இந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் மனித மூளைகள இப்ப ஈட் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. நமக்கு அந்த 1 மினிட் ஷார்ட்டையே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி போக ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் எப்படி நம்மனால ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு படத்த லயிச்சு, உட்காந்து பார்த்து, அ உங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது அப்படிங்கிறத நீங்க ஷார்ட்ஸ் பார்க்குறதிலேயே சொல்லிடலாம். அந்த ஷார்ட்ஸ முழுசா அந்த வாட்ச் டில் எண்ட் கூட நெறைய பேத்தால பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு ஃபேமிலியா இப்போ ஒரு ஷார்ட் பார்த்துட்ருக்கீங்க. டக்குனு வேற ஒரு குழந்தை வர ஷாட் பார்ப்போம். உடனே ஒரு மீன் குதிக்கிற ஒரு ஷாட் பார்ப்போம். அப்போ நம்மளுடைய மூளை குரங்கு மாரி தாவ ஆரம்பிச்சுருச்சு. யாரு வேணாலும் படத்த ரிவ்யூ பண்ணலாங்கிற மாரி ஆயிடுச்சு. அ அதாவது கத்தி எடுத்தவன்லாம் அத ப டாக்டர் ஆக அந்த முடியுது. மாரி ஆக முடியாது. பேனா எடுத்தவன்லாம் எழுத்தாளர் ஆக முடியாது. ஆனா, இப்ப எப்படி இருக்குன்னா, அ மக்கள் எத ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எத பார்க்குறோம், நம்மளுக்கு என்ன புடிக்குது அப்படிங்கிறது தெரியாம, ஓகே சோம்பேறித்தனம். அங்க ஒருத்தன் சொல்ட்டான்ப்பா, அங்க சாப்பாடு நல்லாருக்கும். நம்ம போய் அங்க சாப்பிடலாம். அங்க ஒருத்தன் சொல்ட்டான், படம் நல்லாருக்கு, நல்லா இல்ல. எனக்கு என்ன பிடிக்குங்கிறது நான் தான முடிவு பண்ணணும். இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லி, அவங்களுடைய டேஸ்ட்ட தான் அவங்க அங்க சொல்றாங்க. உங்க டேஸ்ட்ட அவங்க சொல்லல. நமக்கே தெரியாம யாரோ ஒருத்தங்களுடைய ஆசைகளுக்கும், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நம்ம போயிட்டு பலியாடாயிட்டு இருக்கோம்.